அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரிஷப ராசியோட வக்ர சனி பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். 2026ஆம் ஆண்டு நிகழவிருக்கும் சனி பகவான் வக்ர பயிற்சி மற்றும் வக்ர நிவர்த்தி ரிஷப ராசி மற்றும் கார்த்திகை நட்சத்திர, ரோகிணி நட்சத்திரம், மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தப்படுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். தற்போது சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வருகிறார். இது பொதுவான உங்களுக்கு ஒரு பொன்னான காலம். இந்த சூழலில் 2026 ஏற்படும் சனியின் வக்ர நிலை உங்கள் வாழ்வில் சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரும். 2026ஆம் ஆண்டு சனி மீதான மீனராசியில் பின்னோக்கி நகரும் வக்ர நிலையை அடைந்து பின்னர் மீண்டும் நேர்நோக்கி திரும்புவார். இதற்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். சனி பகவான் வக்ரம் அடையும் போது அவரது வேகம் குறைய பலன்கள் சற்று மாறுபடும். லாபஸ்தானத்தில் சனி வக்ரமாவதால் கேடு பலன்கள் எதுவும் பெரிதாக இருக்காது. ஆனால் சில விஷயங்களில் நிதானம் தேவைப்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் சற்று தாமதமாக கிடைக்கலாம். புதிய முதலீடுகளை இந்த வக்ர காலத்தில் தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கலாம். மேலதிகாரிகளுடன் பேசும்போது நிதானம் தேவை. ஆனால் உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம் வக்ர நிவர்த்தி பின் நிச்சயம் கிடைக்கும். வரவு இருந்தாலும் அதற்கு இணையாக சுப செலவுகள் அல்லது தேவையற்ற மருத்துவ செலவுகள் வரலாம். புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்க்கவும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். ஆனால் அதற்கு கடும் முயற்சி தேவைப்படும். கணவன் மனைவியிடையே மற்றும் குடும்ப உறுப்பினரிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். பேச்சு நிதானம் கடைபிடிப்பது குடும்ப அமைதியை காக்கும். லாபஸ்தான சனியால் நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டு என்றாலும் வக்ர காலத்தில் நண்பர்களிடம் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சனி வக்ர பார்வையால் அஜீரண கோளாறுகள், கண் அல்லது கால் வலி போன்ற சிறிய உடல்நலக் குறைபாடுகள் தோன்றி மறையலாம். முறையான உணவு பழக்கம் மற்றும் ஓய்வு அவசியம். இதற்கான பரிகாரம் என்னன்னா, சனிக்கிழமையில் சிவன் கோயில் அல்லது பெருமாள் கோயிலில் உள்ள சந்தனதியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனீஸ்வரனை வழிபடவும். சனியின் தாக்கத்தை குறைக்கும் சனிக்கிழமையை அனுமான் சரிசா பிரயாணம் செய்வது அல்லது ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடுவது மிக சிறப்பான பலனை தரும். சனிக்கிழமையில் துப்புரவு தொழிலாளர் அல்லது ஊனமுற்றவருக்கு உங்களால் இயன்ற உணவு அல்லது ஆடைகளை தானமாக வழங்கலாம். நன்றி.